விக்கி ப்ரோஸ் கோச்சார ப்ரெடிக்ஷன் தோழிகளுக்கு அன்பு வணக்கங்கள். மிதுன ராசிக்காரங்களுக்கு ஜனவரி 12ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 18ஆம் தேதி வரைக்கும் 7 நாட்களுக்கு 2026 எந்த மாதிரியான கோச்சார பலன்களை மிதுன ராசிக்காரங்களுக்கு வச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே கடந்த காலங்களில் 7ஆம் இடத்துல இருந்து வந்த செவ்வாய் கடுமையான கெடுபலன் அமைப்புகளை உங்களுடைய நட்பு உறவு காதல் அமைப்புகளில் பண்ணாருன்ற மாதிரியான அமைப்புகள் தாங்க உண்மை. இந்த வாரத்தில் நற்செய்தி என்ன? இவ்வளவு நாள் 7ஆம் இடத்திலிருந்து உங்களையும் உங்களுடைய கணவனையும் உங்களையும் உங்களுடைய மனைவியும் உங்களையும் உங்களுடைய நட்பு காதல் அமைப்புகள்லையும் கடுமையான கெடுபலன் அமைப்புகளை கொடுத்துக்கிட்டு இருந்த செவ்வாய் அப்படியே 8ஆம் இடத்துல உச்சமாக அமரக்கூடிய ஒரு காலகட்டம். அவர் உச்சமா இருக்கிறதும் அந்த அளவுக்கு நல்லது இல்லைதான். ஆனாலும் ராசியை பார்த்து ஒரு மாதிரியான கெடுபலன் அமைப்புகளை கொடுத்துக்கிட்டு இருந்த நிலை, ஒரு எரிச்சலான மனநிலை, எப்போதுமே டென்ஷனா இருக்கிறது, பரபரப்பா இருக்கிறது, கோபப்படுறது, அடிக்கடி வார்த்தைகளை விட்டுறதுன்ற மாதிரியான தன்மைகள் இப்போ ஓரளவுக்கு கட்டுக்குள்ள வரக்கூடிய அமைப்பு தான். ஆனாலும் இந்த இடத்துல அவர் 8ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறது செவ்வாய் அப்படி ஒரு சாதகமான நிலை இல்லை. வெள்ளிக்கிழமை காலையிலேயே அந்த அமைப்புகள் அப்படியே வந்துடுது. ஆனாலும் எதையும் சமாளிக்கக்கூடிய அமைப்புகள்ல உங்களுடைய ராசியில குரு அமர்வதும், ராசிக்கு 8ஆம் இடம் கோபமான செவ்வாயை சாந்தப்படுத்தக்கூடிய அமைப்புகள்ல சுக்கிரனுடைய இணைவு அவரை சற்று நிதானப்படுத்தக்கூடிய அமைப்புகளையும் பெரிய கெடுபலன் அமைப்புகள் இருக்காது. ஒரு சிலருக்கு ஆரோக்கியம் சார்ந்த அமைப்புகள்ல சின்ன சின்ன பிரச்சனைகள், தேவையில்லாத இடங்கள்ல வம்பு வழக்கு அமைப்புகள், பேச்சு வார்த்தையால வரக்கூடிய அமைப்பு. அதனால வார்த்தையில மட்டும் சற்று நிதானமாக இருக்க வேண்டிய காலகட்டம் தான். கூடுதலாக உங்களுடைய ராசிநாதனும் 7ஆம் இடத்திலிருந்து அப்படியே 8ஆம் இடத்துக்கு போகக்கூடிய அமைப்பு 14ஆம் தேதி போல வருது. அப்போ இந்த வாரத்துல ஏதோ ஒரு மாற்றங்கள் அப்படியே சனிக்கிழமை போல நடக்கக்கூடிய அமைப்புன்னு சொல்லுவேன் மிதுன ராசிக்காரங்களுக்கு. படிப்படியாக நல்ல முன்னேற்றத்துக்கான வரக்கூடிய நல்ல மாற்றங்கள்னு சொல்லிடலாம். என்ன இருந்தாலும் 8ஆம் பாவகத்துல பெரிய அமைப்புகள்ல இருக்கக்கூடிய இந்த செவ்வாய், என்ன இருந்தாலும் 8ஆம் இடத்துல உச்ச நிலையில் இருக்கக்கூடிய இந்த செவ்வாயின் அதிக உக்கிர நிலையை அப்படியே இந்த சுக்கிரன் தணிக்கக்கூடிய நிலையில பெரிய கெடுபலன் அமைப்புகள் இருக்காது. ஆனாலும் யாருக்கும் வாக்கு கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லுவேன். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் தடுமாறக்கூடிய அமைப்பு, சொன்னதை சில நேரத்தில் திருப்பி செய்யக்கூடிய அமைப்பு, என்ன வார்த்தை சொன்னோன்றதை மறக்கக்கூடிய அமைப்பு மிதுன ராசிக்காரங்களுக்கு இருக்கும். இருந்தாலும் சில வகையில் ஆரோக்கிய அமைப்புகளில் 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருந்தால் ஒரு மாதிரியான நோய் தொல்லைகளை கொடுப்பார். காயம் சிராய்ப்பு மாதிரி சில விஷயம் இருக்கும். வண்டி வாகன அமைப்புகள்லையும் சற்று நிதானம் தேவைன்னு சொல்லுவேன் மிதுன ராசிக்காரங்களுக்கு. சற்று இளைய பருவத்தினருக்கு படிப்பு சார்ந்து இருந்து வந்த தொல்லைகள் விலகக்கூடிய அமைப்பு, வெளிநாடு வெளிமாநில அமைப்புகள்லேருந்து நல்ல வாய்ப்புகள் வரக்கூடிய தன்மைகள், வம்பு வழக்கு நடந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு 11ஆம் அதிபதி உச்சமாகி 11ஆம் இடத்தோட தொடர்புல வரக்கூடிய நிலையில இந்த இடத்துல வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய அமைப்பு, வாழ்க்கை துணை அமைப்புகள் இருந்து வந்த பிரச்சனைகள் கூட இப்ப 3வது நபர் தலையீட்டில் இப்படி இருந்ததுங்க அப்படி இருந்ததுங்க நானா அப்படி பண்ணிட்டேங்கன்ற மாதிரியான நிலைகள் படிப்படியாக மாறக்கூடிய நிலைன்னு இந்த வாரம் நிச்சயமாக சாதகமாக ஒரு நிலையாக மிதுன ராசிக்காரங்க அத்தனை பேருக்கும் இருக்கக்கூடிய தன்மைகள், தடைகள் விலகக்கூடிய அமைப்புகள். இப்ப கொஞ்சம் பரபரப்பா அடுத்த விஷயத்த பண்ணுவீங்க. இந்த ஒரு வாரம் மட்டும் யாருக்கும் வாக்கு கொடுக்காம இருக்கிறது மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த வாரத்தினுடைய நட்பலன் அமைப்புகளை இன்னும் சற்று அதிகப்படுத்தி கொடுக்கும். ஞாயிற்றுக்கிழமை மாலையில 7:11 மணிக்கு பிறகு உங்களுக்கு சந்திராஷ்டம நாள்ன்றதுனால அந்த ஞாயிறு திங்கள் செவ்வாய் அமைப்புகளில் எந்த விதமான வாழ்க்கையை மாற்றக்கூடிய தன்மைகளும் மிதுன ராசிக்காரர்கள் செய்யாமல் இருப்பது இந்த வாரத்தினுடைய கெடுபலன் அமைப்புகளை ஓரளவுக்கு கட்டுக்கொள்ளவே வச்சிருக்கும். சற்று நிதானமாக இருக்கக்கூடிய ஒரு வாரம், அதே நேரத்தில் நன்மைகளும் மாற்றங்களும் லாபங்களும் கைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாரம் அப்படின்னு சொல்லலாங்க மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த ஜனவரியில் வரக்கூடிய 13லேருந்து 18ஆம் தேதி வரைக்கும் 2026.